ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஆப்ஷன் ட்ரேடிங், ஆப்ஷன் பையிங்கில் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ ஆம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கப்பட்ட அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸுக்காகவே உருவாக்கப்பட்டவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி நியூஸ் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இஎம்ஐ பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் மேலே பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு நம்ம சேனலில் ப்ரீவியஸ்லி ஹை ப்ரைஸை பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் பற்றி போட்டிருக்கோம். அதேமாதிரி ப்ரீவியஸ்லி லோ ப்ரைஸை பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் பற்றி போட்டிருக்கோம். அதேமாதிரி கேப்பை பேஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி கேப் டவுனை பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பற்றி போட்டிருக்கோம். அதேமாதிரி ஸ்டாக்கில் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ண பற்றி வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸும் நம்ம சேனல் போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து இஎம்ஐ பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதே எனக்கு இந்த மாதிரி நியூஸ் அடித்து உங்களுக்கு ரிவீல் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து இஎம்ஐ பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் மேலே பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து 20 இஎம்ஏ 3 இஎம்ஏ, ரெண்டு இஎம்ஐகள் 20 இஎம்ஏ 3 இஎம்ஏ, இந்த ரெண்டு இஎம்ஐ எடுத்துக்கிட்டு 20 இஎம்ஏ எப்போ 3 இஎம்ஏ கிராஸ் பண்ணி மேலே போகுதோ அப்போ நம்ம என்ட்ரி எடுத்துடணும். அதுமாதிரி எப்போ க்ளோஸ் வைக்குதோ அப்போ மினிமம் நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? இதான் கான்செப்ட். எப்படி 20 இஎம்ஐ எடுத்துக்கிட்டு அது 3 இஎம்ஐ கிராஸ் பண்ணி மேலே போனோம் என்ட்ரி. அதில் நம்ம சம் செட்டிங்ஸை மாற்றணும். அதை நம்ம வீடியோ போப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் அது எப்படி செட்டிங்ஸ் மாற்றுறத பற்றி வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன், அதாவது இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸை பார்க்கணும். இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளவு? இன்றைக்கி ஓப்பன் ஆனது 25,984. அப்போனா இதுக்கு பிஃபோர் நியரஸ்ட் டேக்கர் ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கணும். இதுக்கு பிஃபோர் நியரஸ்ட் டேக்கர் ரவுண்ட் ஃபிகர் எவ்வளவு? 25,900. அப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 25,900 பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் ஃபார் இஎம்ஐ பேஸ் பண்ணி. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இஎம்ஐ பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ வந்து கால் ப்ரைஸு புட் ப்ரைஸு செக் பண்ணி போகிறோம். இது நமக்கு கம்ஃபர்டபுளாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்னது, எப்போயுமே 20 இஎம்ஐ 3 இஎம்ஐ கிராஸ் பண்ணால் தான் நம்ம என்ட்ரி போகணும். அந்த மாதிரி யாருக்கும் செக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு கால் ப்ரைஸ் மாதிரி செக் பண்ணுவோம். ரெண்டாவது புட் ப்ரைஸ் செக் பண்ணுவோம். இப்போ நம்ம 25,900 பேஸ் பண்ணி எடுப்போம் கால் ப்ரைஸில். அந்த செட்டிங்ஸ் இஎம்ஐ செட்டிங்ஸ் கொஞ்சம் மாற்றணும். அது என்னங்க பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து 25,900 பேஸ் பண்ணி கால் ப்ரைஸை செக் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஓகேவா? நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? நம்ம டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கோம். ஓகேவா? 25,900 கால் ப்ரைஸ் எடுக்க போகிறோம். $25,900 கால் ப்ரைஸ். நவம்பர் 4 கான்ட்ராக்ட், வீக்லி கான்ட்ராக்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 1 மினிட் கேண்டில் மாற்றிக்கோங்க. நம்ம பண்ண போகிற ஸ்கேல்பிங் ட்ரேடிங்கில், அதனால் 1 மினிட் வச்சுக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி தேதி அக்டோபர் 30. ஓகேவா? இப்போ நம்ம இண்டிகேட்டர் ஓப்பன் பண்ணுவோம். இஎம்ஏ மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனென்ஷியல் இஎம்ஏ, ரெண்டு இஎம்ஏ வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறோம். 1 2. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ் மாற்றணும். வந்து நம்ம எடுக்க பொழுது 3 இஎம்ஐ எடுக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வைக்கிறோம். அதை நம்ம லோ ப்ரைஸ் வச்சுக்கணும். ஏன் லோ ப்ரைஸ் வச்சுக்கிறோம்னா, ஏன்னா வந்து நம்ம லோ ப்ரைஸ் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். அதுக்காக லோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம கலரை மாற்றிக்கிறோம். இதுக்கு வந்து க்ரீன் கலர் மாற்றிக்கிறோம். மாற்றியாச்சு. இதை கொஞ்சம் டார்க்காக வச்சுக்கிறோம். அப்போனா நமக்கு தெரியும். அதுக்காக க்ரீனை மாற்றிக்கிறோம். ஓகே. 3 இஎம்ஏ வந்து லோ ப்ரைஸை செக் பண்ணி மாற்றிக்கணும். நீங்கள் மாற்றிக்கிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து 20 இஎம்ஏ 20 போட்டுட்டு அதேமாரி லோ ப்ரைஸ் பேஸ் பண்ணுவோம். ஏன் லோ ப்ரைஸை பேஸ் பண்ணுறோம்? ஏன்னா நம்ம என்ட்ரி எப்போ சப்போர்ட் லெவல், சப்போர்ட்டில் எங்கே இருக்கும்? லோ ப்ரைஸில் சப்போர்ட் இருக்கும். அதனால் லோ எடுக்கணும். ஓகேவா? இதுக்கு கலரை சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ இதுக்கு வந்து ரெட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம்.
20 MA லோ ப்ரைஸ் கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேவா, இதை செட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஸ்டார்டிங் பாருங்கள். நம்ம என்ன சொன்னோம், 20 MA 3 MA கிராஸ் பண்ணணும். அதாவது இந்த ரெட்டை க்ரீனை தாண்டா மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ பாருங்களேன், இந்த கேண்டில் பாருங்களேன், கரெக்டாக இங்கே ரெட் கேண்டில் க்ரீன் கீழே க்ளோஸ் வச்சுச்சு, அதாவது கீழே கட் பண்ணிடுச்சு. அப்போனா இது வந்து நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம எப்போயுமே ரெட் ப்ரைஸை க்ரீன் வந்து மேலே கிராஸ் ஆனால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்க போகிறோம். அப்போனா 25,900 வந்து கால் ப்ரைஸ் வந்து இது வந்து கீழே தான் பார்த்துக்கோங்க, கரெக்டாக பார்த்துக்கோங்க. கீழே பிரேக் பண்ணிட்டேன், அதாவது கீழே உடச்சிட்டேன். அந்த ரெட் கேண்டில் க்ரீன் கேண்டில் கீழே உடச்சிட்டேன். அப்படின்னா இது வந்து எடுக்கக்கூடாது. அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் ஆக்ஷன் செக் பண்ண போகிறோம். 25,900 புட் ப்ரைஸ். ஓகேவா, இதாயும் 1 மினிட் மேல் மாற்றிக்கணும். 25,900 புட் ப்ரைஸ். ஓகேவா, 1 மினிட் வச்சுக்கணும். ஓகேவா, நம்ம என்ன சொன்னோம், அந்த ரெட் கேண்டில் க்ரீன் கேண்டில் தாண்டி மேலே போனால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்க போகிறோம். அதாவது 20 MA 3 MA கிராஸ் பண்ண மட்டும், மேலே கிராஸ் பண்ண மட்டும், கீழே கிராஸ் பண்ணால் அது எடுக்கக்கூடாது. ஓகேவா, இப்போ வந்து 30ஆம் தேதி கூடியது நம்ம கால் பேச வரல. அப்புறம் ஆப்போசிட் புட் பேஸ் செக் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டையும் செக் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா, எப்பொழுதுமே நீங்கள் தேதி 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கேண்டில் பாருங்க, 25,900 புட் ப்ரைஸ் வந்து கலாக இந்த ரெட் கேண்டில் க்ரீன் கேண்டில் மேலே கிராஸ் வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா ரெட்டை க்ரீன் வந்து மேலே கிராஸ் வச்சுட்டேன். மேலே கிராஸ் ஆனால் நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணலாம், கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, இப்போ வந்து முதல் கேண்டிலே நமக்கு வந்து கிராஸ் ஆயிடுச்சு. அப்போனா இதுக்கு அடுத்த கேண்டிலில் நம்ம என்ட்ரி எடுத்தணும். அப்போ இந்த கேண்டிலே முதல் கேண்டில் நமக்கு கிராஸ் ஆகிடுச்சு. அப்போனா அடுத்த கேண்டில் ஓப்பன் பண்ணி என்ட்ரி எடுத்துடணும். ஓகே, நீங்கள் மினிமம் 5 பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகேவா, மினிமம். சப்போஸ் நீங்கள் வந்து டேரக்ஷனை கேப்சர் பண்ண நினச்சிங்கன்னா எப்போ இது வந்து கீழே கிராஸ் ஆகிக்குதோ அப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்களேன், கரெக்டாக பாருங்கள், மார்க்கெட் பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக அந்த இஎம்ஐ கிராஸ் பண்ணால் நல்ல மேலே ஏறிச்சு பாருங்க, நல்ல மூமெண்ட் கொடுத்துருப்பாங்க. பார்த்துட்டுங்க. இப்போ நம்ம என்ட்ரி எவ்வளோத்துக்கோ 79, நம்ம டார்கெட் மினிமம் 5 பாயிண்ட் வச்சுக்கலாம். மோஸ்ட்லி 79 5 84. பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் கரெக்டாக ரீச் ஆச்சு பாருங்கள். இந்த கேண்டில் கரெக்டாக ரீச் ஆகிடுச்சு. நம்ம என்ட்ரி வந்து இந்த கேண்டில் நம்ம என்ட்ரி எங்கே இருக்குது, நம்ம என்ட்ரி வந்து இந்த இருக்குது, அதாவது செகண்ட் கேண்டில் என்ட்ரி நம்ம கிடச்சிச்சு. ஓகேவா, இந்த கேண்டில் நம்ம என்ட்ரி கிடச்சிச்சு. ஏன் நம்ம இங்கே என்ட்ரி எடுத்தோம்னா இந்த க்ரீன் கேண்டில் இந்த ரெட் கேண்டில் க்ரீன் கேண்டில் தாண்டி க்ளோஸ் வச்சிச்சு, அது மேலே கிராஸ் ஆகிடுச்சு. அதாவது 20 MA 3 MA மேலே கிராஸ் வச்சிச்சு. அப்படின்னா அது அடுத்த கேண்டில் என்ட்ரி எடுத்தாச்சு. நம்ம டார்கெட் மினிமம் 5 பாயிண்ட் வச்சுக்கிட்டோம். ஓகேவா, 5 பாயிண்ட் 79 என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்போ 79 5 ஆட் பண்ண எவ்வளவு, 84. கரெக்டாக நம்ம டார்கெட்டுக்கு அழகாக ரீச் ஆகிடுச்சு. 85 84ங்கிறது. ஓகேவா, சப்போஸ் நம்ம ட்ரெண்டை கடைசியாக கண்டினியூ பண்ணணும்னா வச்சுக்கோங்க, நம்ம இன்னும் வெயிட் பண்ணலாம். அதாவது எப்போ கீழே கிராஸ் ஆகுது அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மோஸ்ட்லி கரெக்டாக வாங்க, அந்த 3 MA கரெக்டாக வாங்க, 3 MA தொட்டு மேலே அப்படியே மேலே ஏறிட்டே இருப்பாங்க. பார்த்துட்டேங்க. கரெக்டாக இந்த இடத்துல வந்து பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல வந்து கரெக்டாக க்ளோஸ் கீழே கிராஸ் ஆகிடுச்சு. அப்போ நம்ம என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடணும். பார்த்துங்க, அழகாக இங்கே வந்து நம்ம வந்து இங்கே வந்து இந்த கேண்டில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம எவ்வளோ பாயிண்ட் கிடச்சிருக்கு, மோஸ்ட்லி நம்ம என்ட்ரி 79 எடுத்துருப்போம். நம்ம டார்கெட் மினிமம் 5 பாயிண்ட் தான், மோஸ்ட்லி 84 அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், எது வரைக்கும் மூவ் வரைக்கும் பார்க்கலாம். அதாவது 112 பாயிண்ட் வரைக்கும் நம்ம மேலே போயிருக்கு. 79 என்ட்ரி எடுத்தோம்னா 112 வரைக்கும் மேலே போயிருக்கு. நம்ம இருந்தால் மினிமம் 5 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். ஓகேவா, மினிமம் 5 பாயிண்ட் டார்கெட். ஓகேவா, சப்போஸ் நீங்கள் இந்த ட்ரெண்டை கேப்சர் பண்ணி நினச்சிங்கன்னா எப்போ கீழே கிராஸ் ஆகிக்குதோ அப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கு ஹை ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் இன்றைக்கி. ஓகேவா,
நல்லா வச்சுக்கோங்க. இப்படி தான் இஎம்ஐ பேஸ் பண்ணி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் ஒரு செட்டிங் சொல்லிடுறேன். 2 இஎம்ஐ எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இஎம்ஐ வந்து 3 இஎம்ஐ, செகண்ட் இஎம்ஐ 20 இஎம்ஐ. ஓகேவா? இந்த 20 இஎம்ஐ 3 இஎம்ஐ எப்போ கிராஸ் பண்ணி மேலே போகுதோ அப்போ நம்ம என்ட்ரி எடுக்கணும். நம்ம செட்டிங்ஸ் பண்ணோம். இந்த இஎம்ஐயில் வந்து நம்ம வந்து எல்லாத்துலையும் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கணும். நம்ம வந்து லோ ப்ரைஸை செட் பண்ணிக்கணும். ஏன் லோ ப்ரைஸை செட் பண்ணணும்னா எப்போயுமே சப்போர்ட்டில் நம்ம பை பண்ண போகிறோம். சப்போர்ட் எங்கே இருக்கும்? லோ ப்ரைஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம லோ ப்ரைஸை எடுத்துக்கிறோம். இதுதான் ரீசன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் டெய்லி செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் கால் ப்ரைஸ் புட் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டு யார் ஃபஸ்ட்டு மேலே கிராஸ் ஆகிக்கிறோ அவங்கள நம்ம கன்சிடர் பண்ணலாம். மினிமட்டாக 5 பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? சப்போர்ட் அந்த ட்ரெண்டை கேப்சர் பண்ணணும்னா அது எப்போ மேலே போயிட்டே இருக்கும்போது எப்போ கீழே கிராஸ் ஆகிக்குதோ அப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுபோல் அடுத்து ஃபிப்பை பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பை பற்றி ஸ்ட்ராட்டஜி வந்து கம்மி வீக்கில் வரும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு அளிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இந்த மாதிரி நான் நிறைய புது ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களுக்காக ரிவீல் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.